எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி லேட்டாக தான் எழும்பணும். தம்பி நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. லேட்டாக எழுந்தனால காலையில் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல. அதனால ஒரு கிளாஸ் டீயோட அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணோம். நான் எழுந்ததும் தம்பியும் கூடவே சேர்ந்து எழுந்துட்டான். எழுந்ததும் நம்மளை தான் முதல்ல தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க. தம்பியும் அப்படி தான் காலைல தேடினோடனே என்ன பாம்போல பார்ப்பான், என்கிட்ட விளையாடுவான். அதை நம்ம காலையிலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லனாலும் தம்பிக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஆகணுமே. அதனால தம்பிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லியும் கேரட்டும் அவிச்சிடலான்னு இட்லி தட்டில் கொஞ்சோண்டு கேரட்டையும் இருந்த மாவையும் கொஞ்சமாக ஊற்றி அவனுக்காக இட்லி அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போல்லாம் தம்பிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு பார்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஒன்று ஒத்துக்காமல் போயிருமோன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இடையில எந்த ஃபுட் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல, அதனால் ஸ்டொமக் அப்செட் மாதிரி தெரியுது. அதனால் இன்னையோட ஒரு டைம் மட்டும்தான் சாலிட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் காலையில் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். கேரட்டையும் இட்லியும் மிக்சியில் கொஞ்சம் நல்லா மாவும் அரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் தம்பி. சாப்பிட்டு முடிச்சதும் முதல் வேலை அவனை குளிப்பாட்டுறது தான். என்னை மேலே ஃபுல்லாக ஆக்கியிருப்பான். அதனால் அவனை முதல்ல ஹாட் வாட்டரில் நல்லாவே குளிப்பாட்டிடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியில் விளையாடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. தம்பி வாட்டரில் விளையாடுறதுக்கு அவ்வளோவா ஒன்று இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான். தம்பியை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு அவனை நல்லா தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கிச்சன் ஒர்க்குக்கு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி குழந்தையும் சமையலையும் அட் டைமில் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் கண்டிப்பாக ஒரு நாள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மதியானம் லஞ்சுக்காக நான் கார முட்டை சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு நான் மட்டும்தான் லஞ்சுங்கிறனால இந்த மாதிரி ஏதாவது ஈஸியான லஞ்ச் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சாதமாக பொங்கிட்டா ஈஸியாக நம்ம எதுலனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி லஞ்ச் நான் ரெடி பண்ணுவேன். ஒரு ஆளாக தம்பியை பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க தூங்குகிற டைமில் தான் நம்ம குக்கிங்கு, ரூம் க்ளீனிங், இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்க முடியும். சம்டைம்ஸ் லஞ்சோட டைமிங் கூட நம்மளுக்கு 1-2 ஆகும். அவங்க தூங்குறத பொறுத்து தான் நம்மளுடைய ஒர்க்கே முடியும். அதனால அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி லஞ்சை நான் ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இந்த ஆஃப்டர்நூன் vlog இப்படி தான் ஸ்மூத்தாக முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.